நீங்க காசு வாங்கிட்டு கொடுத்தா கூட ஓகே, ம். கட்சிக்கு காசு வாங்கி கட்சியை வளர்க்குறீங்க ஆமா. அப்படின்னு ஒரு பெருமையா இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் வளர்ந்தான். ம், ம், எது ஏடிஎம்கேல இருந்து திமுகவுல இருந்து ம், எல்லாம் யார்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி கட்சியை வளர்த்தணும்னு. காசு வாங்காமைய ம், நான் வளர்க்குறேன் அப்படிங்கறதுனா புரியல. எங்கிட்ட இருந்து வளர்க்கறது? ம். அப்ப வேலை செஞ்சவனுக்காக கொடுக்கணும்ல. ஆமா. நம்மளை சுத்தி 4 பேர் இருக்காங்கல்ல, ம். அவங்க அறிவை வச்சுதான் நம்ம அறிவை. ஓ, ஓகே. எப்படி சொல்றீங்க? அவங்க முட்டாளா இருந்தா நம்ம அறிவாளின்னு நிரூபிச்சுக்கலாம். அப்படிதானே? அப்படிதான் தலைவர் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஓகே. ஆமா, ம், தலைவருக்கும் அறிவு இல்ல, ம். தலைவரை சுத்தி இருக்கிறவனுக்கு அறிவு இல்ல. அப்படி பார்த்தா அறிவாளியா விஜய் வந்து பக்கத்துல வச்சுக்கல. இப்போ ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, அறிவாளிகளா கூட வச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாருமே. எல்லாருமே அறிவாளி வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ம். சோ மிஞ்சின ஒரு அறிவாளி ஏதாவது நடத்த முடியுமா? இல்ல. ஆ? ம், அது மாதிரி ஐயா கலைஞர் ஐயா பக்கத்துல யாரு? அவருதான் முதலமைச்சராக இருக்க வேண்டியது. ம். நெடுஞ்செழியன் ஐயா. ஆமா, அவர்லாம் சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா? தெரியும். ஆமா,